எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய் அண்ட் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எக்ஸல் ஷீட்ல இருக்கிற VLOOKUP, அதாவது வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி நம்ம யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். இந்த வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம கிட்ட ஒரு பெரிய செட் ஆஃப் டேட்டா இருக்குன்னா அந்த செட் ஆஃப் டேட்டால இருந்து நமக்கு எது வேணுமோ அந்த செட் ஆஃப் டேட்டால இருந்து அதை மட்டும் நம்ம பிரிச்சு எடுக்கிறதுக்கு இந்த வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷன் யூஸ் ஆகுது. இப்போ என்கிட்ட ஒரு டேட்டா செட் இருக்கு, அதாவது எம்ப்ளாயி நேம், எம்ப்ளாயி கோட், சேலரி அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, இந்த விஜய் அப்படின்ற இந்த யூசருக்கு எவ்வளவு சேலரி அப்படின்றத நான் இப்ப பிரிச்சு வைக்கணும். ஸோ அதுக்கு இந்த வெர்டிகல் லுக்அப் ஃபங்க்ஷன் நான் யூஸ் பண்ண போறேன். அதுக்கு நான் ஈக்குவல் டு டைப் படிச்சுட்டு VLOOKUP போட்டுட்டு ஒரு பிராக்கெட்டை ஓபன் பண்ணிட்டீங்கன்னா இங்க 4 விஷயங்களை நீங்க பாப்பீங்க. ஒன்னு லுக்அப் வேல்யூ, ரெண்டாவது டேபிள் அரே, மூணாவது காலம் இண்டெக்ஸ் நம்பர், அதுக்கு அடுத்து ரேஞ்ச் லுக்அப். இந்த 4மே 4 விஷயத்தை பண்ணும். அதாவது லுக்அப் வேல்யூ அப்படின்னா நாம எதை தேடுறோம், எந்த வேல்யூவை ரெஃபரன்ஸா வச்சு தேடுறோமோ அந்த வேல்யூ. அதாவது இப்ப நான் இங்க விஜய் தான் ரெஃபரன்ஸா இருக்க போறேன். சோ அப்போ அந்த ரெஃபரன்ஸை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கமா போட்டோம்னா நம்ம அடுத்த வேல்யூக்கு பாத்தீங்கன்னா போயிடும். அடுத்து டேபிள் அரே, எந்த டேபிள், அதாவது இந்த விஜய்ன்ற வேல்யூவை நான் எங்கிருந்து தேடணும் அப்படின்ற மாதிரி கேக்குது இல்லையா. சோ அந்த டேபிளை நாம செலக்ட் பண்ணணும். இப்போ நான் இந்த டேபிளை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ A1ல இருந்து C21 அப்படின்ற இந்த காலம் செலக்ட் ஆயிடுச்சு. ஸோ மறுபடியும் கமா கொடுத்துட்டா காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னு கேக்குது. ஆக்சுவலா இப்போ நம்ம என்ன தேட போறோம்னா சேலரி தான் தேட போறோம். இந்த சேலரி நம்ம எதில் வச்சிருக்கோம், 1 2 3 தேர்ட் காலம்ல வச்சிருக்கோம். ஆக்சுவலா இங்க ஏபிசின்னு பாப்பீங்க. VLOOKUP பொறுத்த வரைக்கும் A அப்படின்ற காலம் தான் ஃபர்ஸ்ட் காலம், அடுத்து B இந்த செகண்ட், அப்படியே 1 2 3 போயிட்டே இருக்கும். அடுத்து காலம் இண்டெக்ஸ் நம்பர். சோ இங்க நம்ம தேர்ட் காலம்ல வச்சிருக்கோம். சோ அப்போ 3. சோ தேர்ட் காலத்துல தேடு அப்படின்ற மாதிரி சொல்றோம். கமா கொடுத்துட்டோம்னா இங்க 2 ஆப்ஷன் வருது. ஒன்னு ட்ரூ அப்ராக்சிமேட் மேட்ச், இன்னொன்னு பாத்தீங்கன்னா ஃபால்ஸ் எக்ஸாக்ட் மேட்ச் அப்படின்னு நமக்கு எக்ஸாக்ட்டா விஜய்க்கு எவ்வளவு சேலரி அப்படின்றத கண்டுபிடிக்க போறோம். சோ ஃபால்ஸை நம்ம செலக்ட் பண்ணிட்டு பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு ஒரு என்டர் அடிச்சோம் அப்படின்னா விஜயோட சேலரி இங்க 50,000 அப்படின்றது வந்துச்சு. சோ இதுதான். சோ இப்போ இதே நம்ம இங்க அந்த நேம் மாத்தணும் அப்படின்னா, இப்போ நான் சுபாஷ் அப்படின்றத சர்ச் பண்றேன். ஸோ 48,000 அந்த நேமுக்கு என்ன நேரா சேலரி இருக்கோ ஸோ அது வந்துடுச்சு. ஸோ இப்படி நம்ம ஒவ்வொரு பேர்லையும் வச்சு நம்மளால மேட்ச் பண்ணி எடுக்க முடியும். ஸோ இதுவே இதில் நிறைய நம்ம தப்பு பண்ணோம். அந்த தப்புலாம் பார்த்தீங்கன்னா இப்போ சேம் விஷயம் என்கிட்ட ஒரு டேட்டா செட்டா இருக்கு, அதே டேபிள் தான். இங்க எக்ஸ்ட்ரா ஒரு காலம் சீரியல் நம்பர் அப்படின்றது ஒன்று இருக்கு. ஸோ இந்த சீரியல் நம்பர் பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம VLOOKUP ஃபங்க்ஷன் போட போறோம். ஆக்சுவலா VLOOKUP ஃபங்க்ஷன்ல இப்போ நான் ஒரு ஃபங்க்ஷன் போட்டு காமிக்கிறேன், ஒரு எரர் வரும். இந்த எரருக்கும் இந்த ஃபர்ஸ்ட் காலத்துல நான் ஏன் ஆட் பண்ணியிருக்கேன் அப்படின்ற விஷயம் உங்களுக்கு கிளியரா புரியும். ஸோ ஈக்குவல் டு VLOOKUP, ஸோ டேப் கொடுத்துட்டு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணீங்கன்னா லுக்அப் வேல்யூ விஜய் தான். ஸோ கமா கொடுத்துட்டு டேபிள் அரே, எந்த டேபிள் நீ செலக்ட் பண்ண போற அப்படின்ற மாதிரி கேட்குது. ஸோ நான் டேபிளை செலக்ட் பண்ணிட்டேன். கமா காலம் இண்டெக்ஸ் நம்பர், இந்த இடத்துல 1 2 3 4th காலம்ல இருக்கு. ஸோ அதுக்கும் கமா கொடுத்துட்டு ரேஞ்ச் லுக்அப் பாத்தீங்கன்னா நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அடிச்சேன் அப்படின்னா இங்க நாட் அவைலபிள் அப்படின்னு வந்திருக்கு. காரணம் என்னன்னா, நம்ம லுக்அப் போடும்போது ஃபர்ஸ்ட் காலத்துல இருந்தா மட்டும்தான் அதை எடுத்துக்கும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலத்துல இந்த இடத்துல சீரியல் நம்பர் அப்படின்னு இருக்கு. ஸோ நம்ம அதனால நேம் கொடுத்தா வராது. ஒருவேளை இங்க நான் 5ன்னு கொடுக்குறேன். 5ன்னு கொடுத்த உடனே 5ஆம் நம்பருக்கு நேரா ஒரு யூசர் இருக்காரு, அந்த யூசரோட சேலரி 40,000 அப்படின்றது. சரி, இப்போ இந்த ஃபர்ஸ்ட் காலத்தை நான் ரிமூவ் பண்ணிட்டேன் அப்படின்னா இங்க நாட் அவைலபிள் வந்துச்சு. ஏன்னா ஃபர்ஸ்ட் காலத்துல அந்த மாதிரி ஒரு வேல்யூவே கிடையாது. இப்போ நான் விஜயே மறுபடியும் கொடுத்துறேன். இப்போ என்டர் அடிச்சேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் இறங்கி இருக்கு. ஸோ இந்த ரெஃபரன்ஸ் இறங்குறதுக்கு பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த ஃபார்முலாவை மொத்தமா டெலீட் பண்ணிட்டு ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு கொடுத்துட்டு லுக்அப் வேல்யூ மறுபடியும் அகைன் விஜய், கமா கொடுத்துட்டு டேபிள் அரே. இந்த டேபிள் அரேவை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா, இந்த டேபிளை நான் செலக்ட் பண்ணிக்கிட்டு F4 அப்படின்றத கொடுத்தனா அப்சல்யூட் வேல்யூவா செட் ஆயிடும். இங்க நான் F4 பிரஸ் பண்ண உடனே இங்க நீங்க பாத்தீங்கன்னா இந்த டாலர் சிம்பிள் முன்னாடி வந்திருக்கும். அதாவது டேபிளை நம்ம பிக்ஸ் பண்றதுக்கு காரணம் என்னன்னா, இப்போ நம்ம டேபிளை பிக்ஸ் பண்ணலாம்னா நம்ம அடுத்து அதை டிராக் பண்ணி வேற ரெஃபரன்ஸ் செல்லுக்கு நம்மளால யூஸ் பண்ணவே முடியாது. அதனால டேபிளை பிக்ஸ் பண்ணிக்கிறோம். ஸோ அதுக்கப்புறம் கமா போட்டுட்டு இப்போ என்ன கேக்குது, காலம் இண்டெக்ஸ் நம்பர் கேக்குது. அகைன் இங்க தேர்ட் காலம். ஸோ தேர்ட் காலம் போட்டுட்டு
நமக்கு எக்ஸாக்ட் மேட்ச் தான் வேணும். ஸோ ஃபால்ஸ்ன்னு கொடுத்துட்டு என்டர் அடிச்சோம் அப்படின்னா இந்த விஜய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும். இப்போ கீழே இருக்கிற மற்ற யூசர்ஸுக்கு நான் ஃபார்முலா போடணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஃபார்முலா போடுறதுக்கு நம்ம மேனுவலா சர்ச் பண்ணி எடுத்து போட்டுலாம் இல்லையா. அதனால ஃபார்முலா போட்ட டேபை நம்ம செலக்ட் பண்ணிட்டு கடைசியில வந்தோம்னா ஒரு பிளஸ் ஐக்கான் மாறத்தை உங்களால பார்க்க முடியும். அதை பிடிச்சி டிராக் பண்ணி இழுத்தீங்க அப்படின்னா ஸோ அந்த யூசருக்கு நேராக என்ன சேலரி இருக்கோ அந்த சேலரி வந்துடும். அதே மாதிரி நான் எல்லாத்தையும் இழுக்கிறேன், ஆனால் இங்கே மறுபடியும் எரர் வந்திருக்கு. இந்த எரர் என்னன்னா சந்தோஷ் அப்படின்ற நேம் நான் கொடுத்துருக்கிற லிஸ்ட்ல இல்லை. ஸோ லிஸ்ட்ல இல்லாத பேர் வந்தாலும் மேட்ச் ஆகலை அப்படின்ற மாதிரி தான் வரும். ஆல்ரைட், இப்போ நம்ம கிட்ட வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஷீட்டை கிரியேட் பண்ணிருக்கேன். இந்த இடத்துல எம்ப்ளாயி நேம் மட்டும் தான் இருக்கு, ஆனா எனக்கு எம்ப்ளாயி கோடும் சேலரி வேல்யூ வேணும். ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய டேட்டா செட்டு இதை அசியூம் பண்ணிங்க. ஒரு 10,000 யூசர் 20,000 யூசர்னு சொல்லிட்டு ஒரு மிகப்பெரிய டேட்டா செட்ல நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல VLOOKUP ஃபங்க்ஷன் நம்ம யூஸ் பண்ணலாம். ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்னு கொடுத்துட்டு பிராக்கெட்ல லுக்அப் வேல்யூ வந்து பேரு, ஸோ கமா எந்த ஷீட்ல இருந்து நீங்க எடுக்க போறீங்க. ஆக்சுவலா முன்னாடி சொன்ன மாதிரி தான். ஸோ VLOOKUP அப்படின்னா அந்த ஃபர்ஸ்ட் காலத்துல தான் ஒர்க் ஆகும். ஸோ அந்த ஃபர்ஸ்ட் காலத்துல ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சுக்கோங்க. ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ வச்சுக்கிட்டு அந்த காலமா நம்ம செலக்ட், அந்த மொத்த டேபிளையும் நம்ம செலக்ட் பண்ணிட்டு கமா அப்படின்னு கொடுத்தோம் அப்படின்னா ரேஞ்ச் லுக்அப், அதாவது நமக்கு என்ன வேணும், செகண்ட் காலத்துல இருக்கிறது வேணும். செகண்ட் காலத்துல இருக்கிறதும் எக்ஸாக்ட் மேட்ச். ஸோ அப்படின்றத நம்ம கொடுத்துட்டு என்டர் தட்டணும் அப்படின்னா ஸோ எம்ப்ளாயி கோட் அந்த யூசருக்கு வந்துடுச்சு. ஸோ இதை அப்படியே நான் டிராக் பண்ணி இழுத்து விட்டேன் அப்படின்னா ஸோ மற்ற யூசருக்கு இருக்கிற எல்லா எம்ப்ளாயி கோடுமே வந்துடும். ஸோ சேம் சேலரிக்கும் பார்த்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் நம்மளால யூஸ் பண்ண முடியும். ஆக்சுவலா இப்ப 2 ஷீட்ல இருந்து நம்ம டேட்டா எடுக்கணும் அப்படின்னா இப்ப நான் வந்து இந்த எரர்ஸ் அப்படின்ற ஷீட்ல இருந்து எம்ப்ளாயி கோட பிரிச்சு காமிச்சேன். ஸோ அதே மாதிரி இந்த சேலரி வந்து பாத்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து பிரிச்சு காமிக்க போறேன். ஈக்குவல் டு VLOOKUP அப்படின்ற அந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ரெஃபரன்ஸ் வேல்யூ அப்படின்னு பாத்தீங்கன்னா அகைன் ஃபர்ஸ்ட் காலம்ல இருக்கிற நேம் கமா இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சேலரி இருக்கு இல்லையா. ஸோ டேபிளை நான் கம்ப்ளீட்டா செலக்ட் பண்ணிக்கிறேன். அதாவது இதே மாதிரி பெரிய பெரிய டேட்டா செட்ல இருக்கிறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. ஸோ கமா கொடுத்துட்டு காலம் இண்டெக்ஸ் நம்பர்னு கேட்டிருக்கு. ஸோ சேலரி வந்து தேர்ட் காலம்ல இருக்கு. 3 கமான் கொடுத்துட்டு ஃபால்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கணும், ஏன்னா எக்ஸாக்ட் மேட்ச் தான் நமக்கு வேணும். ஸோ பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணிக்கிட்டு என்டர் அடிச்சோம் அப்படின்னா ஸோ நமக்கு சேலரியே வந்துடும். ஆக்சுவலா இந்த இடத்துல நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ சேம் டேட்டா தான், ஆனா வந்து நான் இங்க வந்து ஃபார்முலா மூலமா மொத்தம் எடுத்துக்கேன். இப்போ நீங்க எதை கிளிக் பண்ணாலும் ஒரு ஃபார்முலா இருக்கு பாருங்க. ஸோ இந்த ஃபார்முலா பேசிக்கா நான் நேம் மட்டும் வச்சுக்கிட்டேன். நேம்ல இருந்து எம்ப்ளாயி கோட இந்த எரர்ஸ் அப்படின்ற இந்த இடத்துல இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி எடுத்தேன். அதே மாதிரி சேலரி வந்து பாத்தீங்கன்னா VLOOKUP ஃபங்க்ஷன் மூலமா ஸோ அந்த ஃபர்ஸ்ட் ஷீட்ல இருந்து எடுத்தேன். ஸோ இப்படிதான் ஒரு வெர்டிக்கல் லுக்அப் ஃபங்க்ஷனை நம்மளால யூஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இது வந்து சின்ன டேட்டா செட்ன்றதால உங்களுக்கு ரொம்ப ஈஸியா தெரியலாம். இது ரொம்ப பெரிய டேட்டா செட் இருக்கிறப்போ இந்த வெர்டிக்கல் லுக்அப் ஃபங்க்ஷன் உங்களுக்கு ரொம்பவே யூஸ் ஆகும். அண்ட் தென் இந்த வீடியோ பார்த்த எல்லாருக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றிகள்.